எல்லாருக்கும் வணக்கம். நண்பா மிஸ் நம்ம ஸ்கூலில் படிக்கிற காலத்திலேருந்து நமக்கு ஒரு 3 குரங்குகளை பற்றி பாடம் எடுத்திருப்பாங்க டீச்சர். ஒரு குரங்கு வந்து காதை பொத்தியிருக்கும், ஒன்று கண்ணை பொத்தியிருக்கும், ஒன்று வாயை பொத்தியிருக்கும். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டதை பார்க்காத, கெட்டதை பேசாத, கெட்டதை கேட்காத. ஸோ இதுதான் வந்து 3 வைஸ் monkeys அதோடைய மீனிங். இதை நிறையா இடங்களில் வந்து குழந்தைகள்லேருந்தே நம்ம வந்து பார்த்துட்டு வந்திருப்போம். ஆனால் இதை படித்து வந்து பதவிக்கு வந்ததுக்கப்புறமா வாங்குகிற பிச்சை காசுக்காக இது 3ஐயும் மறந்துவிட்டு கெட்டதை மட்டுமே பேசுறது, கெட்டதை மட்டுமே பார்க்குறது, கெட்டது மட்டுமே கேட்குறது அப்படின்ற ஒரு 3 இந்த வைஸ் மங்கீஸோடைய பாலிசியை உடைச்ச 3 தற்குறிகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஃபன்னாக இருக்கும், நமக்கும் வீடியோ போட்டதில் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஆள்கட்டெலாம் வந்து இந்த மாதிரி தற்குறிகள்லாம் எப்போயாவது ரேராக தான் மாட்டுங்க. அதுங்களை வச்சு செய்கிறதுன்றதுல ஒரு சந்தோஷம் நமக்கு தனியாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோடய சேனலை யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா கடைசி வரைக்கும் உட்காந்து வீடியோ பார்த்துட்டு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் போட்டு விட்டு இந்த நோட்டிஃபிகேஷனையும் போட்டு விட்ருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் நண்பீஸ், நம்ம சேனலில் அடிக்கிறதுக்குன்னே பிளாக் பண்ணுறதுக்குன்னே ஏகப்பட்ட கைகூலிகள் வெளியிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்குது. அது கொத்தடி மீஸ் கூட்டம் தான். ஸோ அதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நிறைய ஷேரும் நிறைய லைக்ஸும் வீடியோஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணும்னா, ஓகே இவங்க வெளியிலேருந்து பண்ணுறவங்களாம் ஃப்ராடு பயிலுங்க, அவங்கள தலை மேலே தட்டி உட்கார வச்சிடும்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோஸை ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்டலாம் கொண்டாந்து சேர்க்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். வாங்க போகலாம். வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம இதில் ஒரு பழமொழி இருக்குது, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்தியில் கொடை பிடிப்பானா. அது அர்ப்பனுக்குன்னு மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது, அப்பனுக்கு வாழ்வு வந்தாலும் அர்த்தராத்தியில் கொடை பிடிப்பாங்களாம். அந்த கதையாக தான் வந்து இன்றைக்கி இந்த கொத்தடிமைகள் பண்ணுற வேலை ஒன்று இருக்குது. அது என்ன மாதிரியான ஒரு அநாகரிகமான வேலை அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்தீங்களா, இவங்க யார்? சென்னை மாநகர மேயர். ஏதோ ஒரு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ பரிசு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கோ போயிருக்காங்க. அங்கே அந்த ஃபங்க்ஷனில் அவங்க வாங்குறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறத விட்டுவிட்டு ஃபோனு எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே கொத்தடி மீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டு கொடுக்க வந்துடுவாங்க. டேய், அவங்க சென்னை மாநகர மேயரா, ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்கலாம்டா, பயங்கர எமர்ஜென்சியான ஒரு கால் வந்திருக்கலாம்டா, ஏன் ஆட்சியே கவுள்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கலாம்டா, அதனால மேயரை சிஎம் கூட கூப்பிட்டுருக்கலாம்டா அப்படின்னு தற்கூரி தினமாக முட்டு கொடுத்துக்கிட்டு வருவாங்க இந்த 200 ரூபா கொத்தடி மிஸ். ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி மேயர் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கால் தான் வருதுன்னா, அந்த காலில் ஏன் அவ்வளோ சிரிப்பு? அது எனக்கு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த சிரிப்பு எதற்கான சிரிப்பு? ஏண்டா பிக்காளி பயலுகளா, ஒருத்தர் 12 மணி நேரம் நின்று பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுக்குறாரு. என்னது, ஸ்டூடெண்ட் ஃபெலிசிட்டேட் ஃபங்க்ஷன் பண்ணுறார், பிள்ளைங்களை ஊக்குவிக்கிறார். அவரை அசிங்கப்படுத்தி பேசுகிற ஒரு தற்குறி தமிழன் பரதேசி, ஓகேங்களா? தற்குறி தமிழன் பரதேசி. நான் திருப்பி சொல்கிறேன், வேல்முருகன் பெற்றவங்களையும் பிள்ளைங்களையும் அசிங்கப்படுத்தி பேசுகிறான். நீங்கள் என்னடானா இந்த ஃபங்க்ஷனை ஆதாயத்துக்கு பண்ணுறன்னு சொல்லிக்க, ஆனால் அதையும் கொச்சைப்படுத்துறீங்க. ஆனால் இது உங்களுக்கு கொச்சையாக தெரில, இது உங்களுக்கு அசிங்கமாக தெரில. டே, தளபதி அவர்களுடைய இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவர் 1 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, 1 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா 20,000 ரூபாடா. 20,000 ரூபா அவருடைய வேல்யூ. அவரோட 1 நிமிஷம் சம்பாத்திய வேல்யூ இன்றைக்கி டேட்டுக்கு 20,000 ரூபா மினிமம் நான் சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஸ்டேஜில் நிற்கிறாரு, அந்த பிள்ளைங்களுக்காக நிற்கிறாரு, சாப்பிட கூட போயிட்டு வேகமாக முடிச்சுட்டு வர்றாரு, பிள்ளைங்க நம்மளால் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 12 மணி நேரம் டெடிக்கேஷனாக நிற்கிறாரு. அந்த 12 மணி நேரத்தில் அவருக்கு எத்தனை ஃபோன் கால்ஸ் வந்திருக்கும், அவர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பர்சன், இப்போ அவருக்கு எங்கெங்கெல்லாம் இருந்து ஃபோன் கால் வரும், இதெல்லாம் கொஞ்சம் கூட செட்டப் பண்ணாமல் நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன, பிள்ளைங்களுக்கு
பரிசு கொடுக்குற விழா. ஸோ பிள்ளைங்கள் மட்டும்தான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு மரியாதை கொடுத்து, அவங்க அந்த பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து, அவங்க பண்ணுற சின்ன சின்ன சேட்டைகளை அட்ஜஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்து அந்த ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குற தலைவன் எங்கே? அவார்டு கொடுக்குற இடத்துல என்னமோ ஏனோ தானான்னு பாய் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபோனில் வச்சுக்கிட்டு பரிசு கொடுக்குற இந்த மாதிரி தருதலைங்க. அதனால தான் சொன்னேன், அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்கிறேன். இந்த கேஸுங்கெல்லாம் அப்படி தான். இதுங்களெல்லாம் நம்ம தூக்கி உட்கார வச்சோம்ல, நீங்கள்லாம் ஓட்டு போட்டு சீட்டு போட்டு உட்கார வச்சிங்கல்ல, அதுக்கு இப்படி தான் அசிங்கப்படணும். இது என்ன கேட்டுச்சு எது கேட்டுச்சு நமக்கு தெரியாது, ஆனால் ஏதோ கேட்டிருக்கு. கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த ஸ்டேஜில் இப்படி நின்று வாங்குறவங்களை அசிங்கப்படுத்துது. இவங்க பதவிக்கு ஒரு மரியாதை கிடையாது. அந்த பதவியை மதித்து ஒருத்தன் வந்து பரிசு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடையாது. அப்படி என்னமா இம்பார்ட்டன்ட் காலம் உங்களுக்கு? அந்த அரை மணி நேரம் ஃபோனை வச்சுட்டு பேசக்கூடாதா, இல்லை அப்படி போய் சைடில் போய் பேசக்கூடாதா? 2026 தேர்தல்ல இந்த திமுக கூட்டணி இருக்குல்லங்க, மல்லாக்க படுத்துக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஜெயிக்கும். அந்த சீமானு தனியா நிக்கிறாரு. நம்ம அண்ணாத்த விஜய பழி கொடுக்க இறக்கி விட்டாங்க, அவரு ஒரு தனியா நிக்கிறாரு. அப்புறம் இப்ப நீங்க பார்த்தது வந்து நான் சொன்ன 2வது வயசு மங்கி கேட்டகரி, கெட்டதை மட்டுமே பார்க்கறது. என்னது, திமுக மல்லாகப்படுத்திக்கிட்டு ஜெயிக்குமா? அப்படியே மல்லாகப்படுத்திட்டு காரி துப்பிக்குங்க, எங்கே விழுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த 2 ஆண்டியும், ஒன்று சர்மிளா, ஒன்று சுந்தரவல்லியா, இந்திரவல்லியான்னு தெரில நமக்கு, அது அவங்க கூட தான் நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதாவது கனவு காணலாம், சந்தோஷம், கனவு காணுங்க. அதுவும் மல்லாகப்படுத்திக்கிட்டு ஜெயிப்பேன்னு கனவு காண்றதுக்கு பற்றியா, இதுக்கு பேர் தான் எகத்தாளம். இதுக்கு பேர் தான் எகத்தாளம் அப்படின்றது. இது ஏதோ கூட சேர்த்துன்னு வார்த்தைகளாக வரும், போடாமல் இருக்கேன். அதாவது இந்த 2 ஆண்டிகளையும் நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் இவ்வளோ விஷயம் போய்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனையோ பெண் பிள்ளைகளுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு, தமிழ்நாட்டு பிள்ளைங்களை வேல்முருகன் கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசிட்டாப்புல, அதை பற்றி பேசுகிறதுக்கு, அதை பற்றி கேட்குறதுக்கு உங்களுக்கெல்லாம் துப்பு கிடையாது, வாய் இல்லை. ஆனால் மற்றதுக்கெல்லாம் வந்து குலைக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு வாய் இருக்குது. இல்லை நான் நீங்கள் என்ன தைரியத்தில் தமிழ்நாட்டில் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு ஜெயிப்பான்னு சொல்கிறீங்க? சீமான் தனியாக நிற்கிறதுன்னு புதுசாக, அவர் ஸ்டார்டிங்லேருந்து தனியாக தான் நிற்கிறாரு, அதனால் அவர் பிரச்சனை கிடையாது. விஜய் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தனித்து விடப்பட்டார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா உங்களுடைய கூட்டுக்காலானித்தனத்தை மக்கள்கிட்ட நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க. அதைத்தானே அவர் சொல்கிறாரு, எப்பயுமே அதைத்தானே சொல்கிறாரு. எல்லா தலைவர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்தால் இதை செய்வோம், அதை செய்வோம், அப்படி இப்படின்னு சும்மா நாச்சும் அடிச்சு விடுவாங்க, திராவிட கொள்கையில் ஒட்டு வச்சுக்கணும். ஆனால் எங்கள் தளபதி, நீங்கள் எப்பேற்பட்ட திருடுங்க, அவங்க எப்பேற்பட்ட திருடுங்க அப்படின்றத மக்கள்கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் லிஸ்ட்டு போட்டு வந்து சேர்ந்துருக்காங்க. IRS அதிகாரி சேர்ந்துருக்காரு, ஜட்ஜு சேர்ந்துருக்காரு, அப்புறம் 2 XMLA அந்தந்த பார்ட்டிலேருந்து சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்றீங்க? IRS அதிகாரி கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக வந்து ஃபீல்டில் இருந்துருக்கிறாரு அப்படின்னா எதுக்கு? அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. உங்களுக்கு ஆப்பு வைக்கிறது கன்ஃபார்ம். இந்த 6 மாதத்தில் எவன் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ காசு கொள்ளையடிச்சிருக்கீங்க அப்படின்ற இந்த லிஸ்ட்டோட டேட்டாவோட மக்களை சந்தித்து உங்கள் தலையிலெல்லாம் மிளகா அரைக்க போகிறாரு. அஃப்கோர்ஸ் நீங்கள் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு தான் இருப்பீங்க. மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்த்துக்கிட்டு நீங்களே உங்களை காரி துப்பிப்பீங்க. அது உங்கள் மூஞ்சிலே வந்து உள்ள போகுது 2026 அப்படின்றத மறந்துடாதீங்க. பாட்டிமார்களே, உங்ககிட்ட நான் கிளியராக சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் அதை மட்டும் கண்டிப்பாக செய்யுங்க. மல்லாகப்படுத்திட்டு காரி துப்பிக்கிங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஜய் ஒரு தனி மனிதர், அவர் பிஜேபி இருக்காரு, திமுக இருக்கிறார். பிஜேபி எதிர்ப்பு தான் முக்கியம். திமுக சைடு போயிட்டாருன்னா ஹூ கேன் கேரண்டி திஸ்? கேன் ராம்கி கேரண்டி திஸ்? அவர் திமுகவை உறுதியாக எதிர்ப்பாருன்னு அவர் வந்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் மணி அவர்கள் சிரிச்சிட்டாங்க. அதுக்கான விளக்கத்தை வந்து நான் திரும்ப கேட்கணும். ஏன் சிரிச்சிங்கன்னு நான் கேட்கணும். தரப்பே நீங்க பாஜக ஆளுன்னு சொல்ற அளவுக்கு களத்துல இருக்கிறாரு, அவரை நீங்க கடைசி நேரத்தில் திமுகவுக்கு போயிடுவாருன்னு சொல்றீங்க. நான் சொல்லலாம், ஒரு தனி மனிதர் ஒரு இதா தான் சொன்னேன். ஒருத்தர் இதுல அவரு என்ன பேசுறேன்னு தெரியாம பேசுறாயா, என்ன பேசுறேன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காயா. சத்தியமா பைத்தியக்காரன் ஆயிட்டான் போல இருக்குது. உட்காந்துருக்க மணியே சிரிக்கிறார். அதாவது 2 பேரையும் எதிரியா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் திமுக ஒழிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு அஜெண்டா தான் வந்து செட் பண்ணி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து எதனால வேணா, அதாவது பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு திமுக கூட பேசலாம். இது எப்படி இருக்குன்னா, என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே. இதெல்லாம் சொன்னோம்னா தப்பாக போயிடும். அதனால் ரவீந்திர துரைசாமி, நீ
அரசியல் வல்லுநர்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு எல்லா சேனல்லையும் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிறே, ஏன் எனக்கு புரியல. என்ன உனக்கு பிரச்சனை? காசு தான் பிரச்சனை. என்னையா பிரச்சனை? ஏன் இவ்வளோ கேவலப்படுற? கொஞ்சமாவது யோசிக்கணும். அதாவது பேசுகிறதையும் பேசிவிட்டு அவர் சேர்ந்துடுவார்னு இவர் சொல்லலையா? அது ஏன் இப்படி மீடியாவுக்கு உட்காந்து அசிங்கப்படுற? இப்படித்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உட்காந்து ரஜினிக்கு 50% வந்துடும் சொல்லி பேசணும்னு சொல்லி இந்த ரமேஷ் தம்பி யார் அவர் உன்னை வந்து மீடியாவில் வச்சு செருப்பு கட்டி அடிக்காத குறை தான், அதையும் செஞ்சு விட்டாப்புல. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தம்பி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தானே கெஞ்சிற. ஏன் உனக்கு இந்த வேலை? உன்னை மேலே எல்லாம் நல்ல மரியாதை வச்சுருந்தாங்க. நான்லாம் கூட முன்னாடிலாம் நல்ல மரியாதை வச்சுருந்தேன். சரி, இதோ கொஞ்சம் நல்லா தெரியும் போல இருக்கு இவருக்கு, நல்லா அரசியல் அறிவு இருக்குன்னு. இப்போ அரிசி எந்த அரிசின்னு பார்த்து சொல்கிறது கூட அறிவில்லாதனமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. என்ன ஆகிப்போச்சு? மண்டையில் முடி கொட்டை மூளையும் சேர்ந்து மொத்தமாக மழுகி போயிடுச்சு போல இருக்குது. அதாவது ஏதாவது சொல்கிறதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கணும், பேசிக் இருக்கணும். எப்படி விஜய் அவர்கள் டிஎம்கே கூட போய் சேருவார்? ஏயா டிஎம்கே கூட சேர்ந்தா இப்போ நான் இருக்கட்டும் இல்லை வேறு யாராக இருக்கட்டும், எப்படியா அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுவோம்? எப்படியா ஓட்டு போடுவோம்? என்னடா பேசுகிறீங்க? ஏதாவது கொஞ்சமாவது லாஜிக்காக பேசுங்கடா. பார்க்குறவன் கேட்குறவன்லாம் கேனப்பாய மாதிரி உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தமிழ்நாட்டில். மக்களை பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நம்மளை அடி முட்டாள்களாக இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுட்டு சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுவோன்ற அடி முட்டாள்களாக நினச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இருக்காங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே அடி முட்டாள்கள் இருக்காங்க. அவங்களோட அடி வருடிகளாக இருக்கிறாங்க. காலநக்கிற ஜென்மங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் அவங்க பலனடைகிற காலநக்கிற ஜென்மங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அவங்களால பலனே அடைய மாட்டாங்க. ஆனாலும் அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. கேட்டால் நாங்கள் இந்த இடத்துக்காக காலங்காலமாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம், செத்துருங்கடான்னு சொல்லணும் போயிட்டு அவங்களுடைய. ஆனால் சாக மாட்டாங்க. அந்த மாதிரி பரதேசிங்களாம் உட்காந்துக்கிட்டு தான் தமிழ்நாட்டை இப்படி தருதலை நாடாக ஆக்கி வச்சிருச்சு. இந்த வாட்டி அதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவுன்றது இந்த கொத்தடிமைகளுக்கு தெரியும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாலும் இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. அந்த ஓட்டு யாருக்கு போடுவேன் அப்படின்னா, நான் தளபதி அவர்கள் தான் போடுவேன் அப்படின்ற அந்த வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்க ஒரு 1.5 கோடி இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்காங்க. இந்த 1.5 கோடி இளைஞர்கள் தான் இவங்களுக்கு இன்றைக்கி பேதி போக வைக்கிது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பெணாத்திக்கிட்டு இருக்காங்க, இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க பேசுகிறதுக்கு அவங்களுக்கு காசு வருது, கூலிக்கு மாரடிக்கிற பயிலுக சம்பாரிச்சிட்டு போகிறாங்கன்னு விட்டுடலாம். பட் இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு திருப்பியும் இந்த திருட்டு கும்பலை தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னா தமிழ்நாடு தருதலை நாடாக மாறுறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்புறம் இந்த 3 வயசு மங்கீஸு நமக்கு தான் செட் ஆகணும். ஏன்னா அதற்கப்புறமா அவங்க என்ன வேணால் நம்மளை பேசுவாங்க, கெட்டதா நம்ம கேட்க முடியாத அளவுக்கு காதடி பொத்திக்கணும். அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை கெடுப்பாங்க, வைப்பாங்க, அது பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. நம்ம கண்ணை பொத்திக்கிட்டு பார்க்காத மாதிரி இருக்கணும். அவங்க கண்ணு முன்னாடி என்ன செஞ்சாலும் வச்சாலும் நம்ம போய் யாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, பண்ணால் நம்மளை தான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க அப்படின்றதை புரிஞ்சுக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த 3 வயசு மங்கீஸு 2026 திருட்டு கும்பல் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மக்களாகிய நமக்கு பொருந்தும். அதே 2026 இந்த திருட்டு கும்பலை நம்ம தூக்கி போட்டோம்னா இந்த 3 வயசு மங்கீஸு அவங்களுக்கு போயிடும். புரியுதுங்களா? அப்போ நம்ம நிம்மதியாக வாழலாம். அதை ரைட்ஸில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நடந்த வீடியோவில் டேக் கேர்.